இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் நான் நிறைய பேர் சிரிக்கிறாங்க. இன்ஸ்டால இல்லையா? இன்ஸ்டால இல்ல. ஒன்லி ஜெனரேஷன்ஸ் வந்து இப்ப இன்ஸ்டா தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா ஒரு ஃபேக். அது திறந்து பார்த்தாலே பொய்யா இருக்கு. ரியலாவே இல்ல. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த ஃபேக்கை தான் எல்லாரும் நம்புறாங்க. இன்ஸ்டா வந்து ஒரு ஃபேக். அந்த ஃபேக்கை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபேக்கை தான் நம்புறாங்க. எனக்கு தேவை சேல். அது இங்க நடந்தா என்ன, இங்க நடந்தா என்ன. எனக்கு ஃபாலோவர்ஸை விட இது எங்க அப்பா பேனா. எங்க அப்பா இருக்கும்போது பாக்கெட்ல இந்த பேனா அப்படி வச்சிருப்பாரு. ஸோ அதனால இது இப்போ எங்க அப்பாவோட சென்டிமெண்ட்டா நான் வச்சிருக்கேன். இது இருந்தா அப்பா இறந்து போனப்பவே அந்த இடத்துலயே இதை விட்டுட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த பேனா வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு போடும்போது என்ன ஆகும்னா ஷைனியா இருக்கும் அந்த சன்ஸ்கிரீனே. ஃபவுண்டேஷனும் சன்ஸ்கிரீனும் கலந்து அந்த மாதிரி நல்ல. இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கஸ்டமருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். ஆமா, நான் என் கையில கூட டாட்டு போட்டிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு தடவை ஏர்போர்ட்ல செக்இன்ல இது ஷார்ப்பான ஐட்டம் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வரி கஸ்டர் மேரா காட். சுவிட்சர்லாந்துல இருந்து ஏதோ எக்ஸிபிஷன் போனப்ப இந்த ஸ்டோன்ஸ் விக்குது, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், நீங்க ஜுவல்லரியில மேக் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நல்லா இருக்கே மேம். மூக்குத்தி, இந்த டைப் மூக்குத்தி, பிரஸ் டைப் மூக்குத்தி. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு 100 பீஸ் வந்துச்சு. இப்போ இது எவ்வளவு தெரியுமா? அம்மன் தாயின்னு சொல்றாங்க மேம். உங்களை எல்லாரும் அம்மன் மாதிரி பாக்குறாங்க. அது அந்த மீனாட்சி அம்மன் போட்டோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் அம்மன் தாயின்னு சொல்றாங்க. அதனாலே இப்ப இந்த வாட்டில டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். ஆனா உங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பொட்டிக் பிசினஸ் பண்றவங்களே வந்து ரீல் எடுத்து போடுறாங்க, வேற விதமான ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க. பட் நீங்க மேக்ஸிமம் உங்களோட இதுவே வந்து லைவ்ல இருக்கே. எனக்கு தேவையான சேல்ஸ் வந்து லைவாவே நடந்துருது. அதனால நான் லைவ். ஸோ எனக்கு எவ்வளோ சேல்ஸ், இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை லேக்ஸுக்கு சேல்ஸ், மந்த்லி இவ்வளோ டார்கெட்டு, குவார்ட்டர்லி இவ்வளோ டார்கெட்டு, இயர்லி இவ்வளோ டார்கெட்டு. ஸோ இந்த மந்த்லி இத்தனை லேக்ஸோட சேல்ஸை ஒரு நாளைக்கு இத்தனை லேக்ஸ்ன்னு நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதை வந்து அன்னைக்கு டார்கெட்ல லைவ்லேயே வித்துருவேன். ஓகே, லைவ்ல அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்பாட்ல நம்ம இப்படி எடுக்கும் போதே கஸ்டமர் வாங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம குவாலிட்டி, நம்மளோட ப்ரைஸ் அந்த மாதிரி. அதனால வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து அது சேல் ஆயிடும். அதனாலதான் நீங்க லைவ் வந்து ஃபாலோ பண்றது. ஆமா, எனக்கு டைம் இல்ல. வீடியோலாம் எனக்கும் ஆசை தான், வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் நான் நிறைய பேர் சிரிக்கிறாங்க. இன்ஸ்டால இல்லையா? இன்ஸ்டால இல்ல. ஒன்லி ஜெனரேஷன்ஸ் வந்து இப்ப இன்ஸ்டா தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா ஒரு ஃபேக். அது திறந்து பார்த்தாலே பொய்யா இருக்கு. ரியலாவே இல்ல. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த ஃபேக்கை தான் எல்லாரும் நம்புறாங்க. அந்த பொய் எனக்கு வேண்டான்னு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ என்னன்னா கரண்ட் எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு. இப்ப நான் அதுதான் கேட்க வந்தேன்னா, நீங்க இவ்ளோ ஆக்டிவா இருக்கீங்க, ஆனா இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. 125K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. 120 தான் இருக்காங்களா? ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து என்னைக்காவது அது பிசினஸ்ல அடி வாங்குமோன்ற ஒரு இது இருந்திருக்கா உங்களுக்கு? என்ன ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, இத இப்ப கரண்டா அதானே பாக்குறாங்க. அது சொல்றேன். இன்ஸ்டா வந்து ஒரு ஃபேக். அந்த ஃபேக்கை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபேக்கை தான் நம்புறாங்க. எனக்கு தேவை சேல். அது இங்க நடந்தா என்ன, இங்க நடந்தா என்ன. லைவ்ல எனக்கு சேல் நடக்குது. என்னன்னா அது ஒரு கஷ்டமான ஜாப். லைவ் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா நம்மளாவே இருக்கிற ஒரு இடம். நம்ம ஃபேக்கா அங்க பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு அது பழகிருச்சுன்றனால இதுக்கு பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ நீங்க கேட்டீங்களா, என் ஷெடியூல் 12 மணி வரைக்கும் இருக்கு. இதுல நான் எந்த இடத்துல பிரேக் எடுத்து நான் அங்க போடுறது? எப்பயாவது அதையும் மீறி ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் டைம் இருந்தா ஓகே, எடு ஒரு 10 நிமிஷம் அதுல போடு. ஏதாவது ஆக்டிவா இல்லைன்னா கேட்குறாங்க, உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ்ன்னு கேட்குறாங்க. எனக்கு ஃபாலோவர்ஸை விட சேல்ஸ் தான் முக்கியம். ஸோ சேல்ஸ் நடக்குது, அதனால நான் அதை பார்க்கல. பட் ஆனால் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அதையே கேட்குறாங்கல்ல, நம்மளும் ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடந்து போகணும் அப்படிங்கிறனால சரி ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேற ஏதாச்சும் இருக்கா இன்னும்? இதுக்கப்புறம் இதில் நம்மளோட முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இது எனக்கு வெரிகோஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு இது ஆயிலா? ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆயில். இந்த ஆயில் போடும்போது எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலயோ? நான் ஸ்டாண்டிங்ல இருக்கேன்ல 10 ஹவர்ஸ். ஃபேக்டரி சேலா இருந்தா 12-13 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஆமா.
ஸோ அதனால எனக்கு வெரிகோஸ் இருக்கு. இது கூட என் கஸ்டமர் எனக்கு வாங்கி கொடுத்தது தான். சோ ஸ்வீட்ல இவன் இல்லாம என் வாழ்க்கையே இல்லைங்க. பிராண்டேட்டரி விமன் திங் ஆயிடுச்சுல. ஆமா, இவன் இல்லாம என் லைஃபே போகாது. இதுவுமே பண்டில் பண்டிலா வரும் எனக்கு gift. எல்லா ஊர்ல இருந்தும் கஸ்டமர் ஆயில்மெண்ட் வாங்கிட்டேன் மேடம், வேற ஏதாவது வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம் மேடம், அது மட்டும் அனுப்புங்க போதும் அந்த மாதிரி. இல்ல அது இது வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து முட்டிக்கு. ஏன்னா நானு இப்படி தூக்கி போட்டு ஒவ்வொரு சாரியும் மேல காட்டுறதுனால இந்த ஷோல்டரும் முட்டியும் ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால தைலம் மட்டும் நம்ம ஒரு 3 வெரைட்டி வச்சிருப்போம். இன்னும் 2 இருக்கு வீட்டுல இருக்கு. 3 varieties of தைலம். இன்னும் வந்து இது வந்து ரெட் basic கலர் டைகர் தைலம். பாம் இருக்குல்ல, அது முட்டி வலி நல்லா கேட்கும். அதனால அது போடுவேன் நானு. ஷோல்டருக்கு உங்களுக்கு முட்டிக்கு. கண்டிப்பா தேவைப்படும். பாடி பெயின்க்கு என்ன ஏதாவது போடணும் நீங்க டெய்லியும். இது வந்து ஒரு சின்ன மிஸ்ட். ஓ மிஸ்டா. ஆமா, நமக்கு எப்பவுமே வாசமா இருக்கணும். ஓகே. ஏதாவது பர்టిక్యులர் பிராண்டோடதா அது? இல்ல இது இதோட பாட்டில் வேற. இதுல நான் ரீஃபில் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது அப்பப்ப இப்படி அப்படி அடிச்சுக்குவேன். அப்பப்போ வாசமா இருக்கு. வாசம் வந்துச்சுல்ல, அந்த அந்த மாதிரி. மாதிரி அடிச்சுக்குவேன். இது எங்க அப்பா பேனா. எங்க அப்பா இருக்கும்போது பாக்கெட்ல இந்த பேனா அப்படி வச்சிருப்பாரு. ஸோ அதனால இது இப்போ எங்க அப்பாவோட சென்டிமெண்ட்டா நான் வச்சிருக்கேன். இது இருந்தா அப்பா கூட இருக்க ஃபீல். அதனால வந்து அப்பா பேனா. அதனால இந்த பேனா இருந்தா நான் அப்பா இருக்காரு அப்படின்னு அப்பா நான் கூட நம்புவேன். இருக்காரு. ஆமா, அதனால எங்க அப்பா ஞாபகமா இதை வச்சிருப்பேன். இது எவ்வளவு இயர்ஸா இருக்கு இப்போ உங்களோட? இது அந்த பேனாலாம் காலி ஆயிடுச்சு. பட் இந்த பேனா மட்டும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ஓ இந்த பென் பார்த்தா அப்பாவோட ஞாபகம் ஆமா, இருக்கும். இப்ப எங்க கிடைக்குது? எங்க அப்பா இறந்து போனப்பவே அந்த இடத்துலயே இதை விட்டுட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த பேனா வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு இதுவுமே பாக்ஸா கஸ்டமர் வாங்கி அனுப்புவாங்க. மோஸ்ட்லி எல்லாம் எனக்கு கிஃப்ட் வந்துடும். என்னன்னா நான் அதை ஹாப்பியா வச்சுப்பேன். என் கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி. இது கூட ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க Amazonல இருக்கு, நான் வாங்கி அனுப்பியிருக்கேன், So sweet. உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. மோஸ்ட்லி கஸ்டமர் கிஃப்ட் தான் எல்லாமே. இந்த தைலத்துல இருந்து இப்ப நீங்க பார்த்ததுலயே கிஃப்ட்னு சொல்றது தான் நிறைய. இது வந்து சன்ஸ்கிரீன் நம்ம போடுறோம்ல, இது வந்து எல்லோ கலர். இதுவே வந்து நம்ம அவுட்டோர் ஷூட் போறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து இது போடுவேன். இந்த மெலனின் 130 இது போடும்போது என்ன ஆகும்னா ஷைனியா இருக்கும் அந்த சன்ஸ்கிரீனே. லைக் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு டிண்டட் மாதிரி ஃபவுண்டேஷனும் சன்ஸ்கிரீனும் கலந்த அந்த மாதிரி நல்ல இன்ஸ்டன்டாவே கிளாஸியா இருக்கும். நம்ம அதிகமா ஃபவுண்டேஷன் போட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டிராப் வச்சு பிளெண்ட் பண்ணாலே இது எனக்கு செட் ஆயிடும். அதனால டக்குன்னு வைப் பண்ணிட்டு இது போட்டு வச்சா போதும், நல்லா இருக்கும் அது. இதுக்கப்புறம் ஆல்வேஸ் இதுவும் கஸ்டமர் கிஃப்ட் தான். ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கஸ்டமருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். வேல். ஆமா, நான் என் கையில கூட டாட்டூ போட்டிருப்பேன் பாருங்க. சோ வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என்னோட லைவ்ல வந்து என் லைவ்ல நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் 10 தடவை ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் ஐங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வேலும் மயிலும் துணை. இதை சொல்லிட்டு எங்க குலசாமி பேரெல்லாம் சொல்லிட்டு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்ன வேணா யார் வேணா நினைக்கிட்டோம், அதை சொல்லிட்டு பண்ணா அந்த சாமி எனக்கு துணையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். நான் மனுஷங்களை விட தெய்வத்தை ரொம்ப நம்புறேன். அதனால சாமி எனக்கு முருகர் தான் எல்லாம். அதனால அவரை நான் நம்புறதுனால இது எப்பவுமே இருக்கும். ஒவ்வொரு தடவை ஏர்போர்ட்ல செக்இன்ல இது ஷார்ப்பான ஐட்டம் அலௌட் இல்ல சொல்லிடுவாங்க. நான் மாதிரி சார் மேரா காட் ப்ளீஸ் அலோ திஸ் அப்படினீங்க. அப்படிலாம் காமிச்சிருக்கு அப்பா அப்படின்ட்டு அப்புறம் நான் அந்த இதுல என்னமோ எழுதிட்டு அப்புறம் அனுப்புவாங்க. எல்லா டைமும் இது நடக்கும். ஒவ்வொரு தடவை ஏர்போர்ட்ல ஃபேக்டரி சேல் போகும்போது இது இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட மிஸ்ட் ஃபாரஸ்டோடது இது நல்லா இருக்கும் இந்த வாசனை. அதனால அப்பப்ப மிஸ்ட் அடிச்சுக்கிறது. வாட்சமா இருக்கணும் எப்பவுமே. அப்புறம் ஒரு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி. இதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பின்னெல்லாம் இருக்கு. இது மட்டும் ஒண்ணு கூட இருக்கும். இது ஒரு கஸ்டமர் சுவிட்சர்லாந்துல இருந்து ஏதோ எக்ஸிபிஷன் போனப்ப இந்த ஸ்டோன்ஸ் விக்குது, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், நீங்க ஜுவல்லரியில மேக் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நல்லா இருக்கே மேம், சூப்பரா இருக்கு. இதுக்கு ஆப்டா இன்னும் அமையல எனக்கு. இத போட்டு ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணி போடணும் அப்படின்னு. அதனால இத பத்திரமா வச்சா நம்ம தொலைச்சிடுவோம் அப்படின்னு பேக்லயே வச்சிருக்கேன், மறக்காம இருக்கணும். இதுக்குள்ள அப்புறம் நம்மளோட சேஃப்டி பின்ஸ், சுருப்பை. சோ இவ்வளவு பொருள் இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் எப்படி பேக் பத்தோம்? முடிஞ்சதா இன்னும் இருக்கு, தோண்ட வந்துகிட்டே இருக்கு. மிஸ்ட் 2 பாட்டில். இது வந்து மூக்குத்தி. ஓ நல்லா இருக்கே.
இந்த டைப் மூக்குத்தியா? Press type Press type மூக்குத்தி. மூக்குத்தி. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு 100 பீஸ் வந்துச்சு. இப்ப இது எவ்வளவு தெரியுமா? இது 100 rupees தான். ஆ இது கோல்ட் இல்லையா? கோல்டு இல்ல. ஓ மை காட், நான் கோல்டுன்னு நினைச்சேன் இவ்வளவு நேரம். இது மாதிரி நான் சப்ளையர்ட்ட 1000 பீஸ் ஆர்டர் தரேன் சார் கொடுங்கன்னா வராதுன்ட்டாரு. இது போட்டாலே இல்ல கஸ்டமர் சொல்லுவாங்க அம்மன் தாயின்னு சொல்றாங்க மேம் உங்களை எல்லாரும் அம்மன் மாதிரி பாக்குறாங்க. அது அந்த மீனாட்சி அம்மன் போட்டோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் அம்மன் தாயின்னு சொல்றாங்க. அதனாலே இப்ப இந்த வாட்டி எல்லாம் போடல. நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் கடைசி அம்மன் தாய் ஆயிடுறோமே, அதனால டிஃப்ரெண்டா லுக்கே தெரிய மாட்டேது அப்படின்னு இந்த வாட்டி போடல. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூக்குத்தி. இதுக்கப்புறம் சைட் ஜிப்பு தான் காசு. அப்புறம் என்னோட கட்டுக்கட்டா பணங்கள் இருக்கா? அவ்வளவுலாம் இருக்காதுங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவ்வளவுதான். இது என்னோட ருத்ராட்சம் செயின். இப்ப நான்வெஜ் சாப்பிட்டனால இதை கழட்டி வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து நம்ம சில்லற காசு. இது இந்த பேக் ஹூக். இது நிறைய வாங்கி வச்சிருப்பேன். என்னது இது? தோடோடதா? பேக் ஹூக், செயினோட பேக் ஹூக். செயினோட பேக் ஹூக்கா? இது வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி நம்ம ரோப் போடுறோம்ல, அந்த ரோப்புக்கு பதிலா இது கடைசியா ஷூட் போனப்ப யூஸ் பண்ணிட்டு அப்படியே கலட்டி இதுல வச்சாச்சு. இது அதுல அப்படியே கண்டினியூட்டியா இருக்கு. அப்புறம் வேற என்ன, அவ்வளவுதான். இது என் கொலுசு. போய் மாத்தணும். இதை காமிச்சு மாத்தலாங்க. இது கோல்டு கொலுசா? ஆமா, அந்த பின் வளைஞ்சிருச்சு, அதனால போய் மாத்திடலான்னு ஒரு ஒத்த கால் கொலுசோடய இருக்கேன். இப்ப போய் கூட்டு போங்க மாத்துங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு காலோட இருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி காட்டுங்க. இது இப்போ ஒரு ஃபேக்டரி சேல்ல நான் நல்லா சிறப்பா செஞ்சேன்னு சொல்லி எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிட்டேன். சூப்பர் மேம். நான் ஆக்சுவலி உங்கள்ட்ட இருந்து டேக் அவே தான் எடுத்துட்டு போறேன். செல்ஃப் கிஃப்ட் வந்து பண்ண போறேன். ஆமா, நமக்கு யாரும் கிஃப்ட் பண்ணல, நம்ம ஃபீல் பண்ண வேணாம், நம்மளே நமக்கு பண்ணிக்கலாம். எப்பவுமே அடுத்தவங்க கை எதிர்பார்க்க கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து என்னதான் கல்யாணமே ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஒரு அந்யூன்யமான ஒரு கப்பலாவே இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னா நம்ம கையில ஒரு அமௌண்ட் இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே சேமிப்பு இருக்கணும். எப்படி சொல்றது, அடுத்தவங்க கையை எப்பவுமே எதிர்பார்த்து இருக்க கூடாது. கையில கொஞ்சம் பணம் இருக்கணும், நம்ம சேஃப்டியா இருக்கணும். 4 பேர் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா கூட ஐயோ கையில காசு இல்லையே அப்படின்ற திங்கிங்கே இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்லுவேன், என்கிட்ட நான் சேஃப்டியா இருக்கணும். நான் எப்பவுமே வந்து எனக்குன்னு, அதனாலதான் சொன்னல, என் ஹஸ்பண்ட் கூட தெரியாது நான் என்ன வச்சிருக்கேன், எவ்வளவு பவுன் இருக்கு, எவ்வளவு காசு வச்சிருக்கேன், எவ்வளவு பவுன் வச்சிருக்கேன், எதுவுமே தெரியாது. எந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன்னு கூட என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. நான் வச்சிருப்பேன், ஆனா நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். கொஞ்சம் கன்ஜூஸ்ன்றனால என் ஹஸ்பண்ட் வந்து என் மேல நம்பிக்கை. அவ செலவு பண்ண மாட்டா, கஞ்ச பிசினாரி அப்படின்னு. அதனால பத்திரமா வச்சிருப்பேன். எப்பயோ கொடுத்த காசு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் காசு, இது நம்ம அந்த செல்லக்குட்டி பாக்ஸுக்கு 11 ரூபா காசு வைப்போம்ல, அதுக்கு 11 ரூபா புது நோட்டா 10 ரூபா வேணும்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அடி சில்லற இல்லன்னு அதுல இருந்து இதை எடுத்துக்கிட்டேன் நான். அந்த காசு. அந்த பாக்ஸோட கான்செப்ட் சொல்லுங்களேன். எதனால அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க செல்லக்குட்டி பாக்ஸ்? செல்லக்குட்டி பாக்ஸ் வந்து ஒரு சீதனம். அம்மா வீட்ல இருந்து தீபாவளி பொங்கலுக்கு சீர் வருதா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆன புதுசுல தான் கொடுப்பாங்க. எங்க சைட்ல அப்படிதான் கொடுப்பாங்க. பட் என் ஹஸ்பண்ட் சைட்ல எப்படின்னா வருஷம் பொங்கலுக்கு, வருஷம் தீபாவளிக்கு அப்படி கொடுப்பாங்க. அது நம்மளால என்ன முடியுதோ அதை கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நான் என் கஸ்டமர்ஸ்க்கு வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு கிஃப்ட் அனுப்புவேன், சாரீஸ் கிஃப்ட் அனுப்புவேன். ஸோ அப்படியே கிஃப்ட் அனுப்பும்போது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு யாருமே இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்ல, நான் வந்து தீபாவளிக்கு அனுப்புறதுக்கு காரணம்னா ஒரு சென்டிமெண்டா ஒரு அண்ணன் ஃபீல்ல இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு வருஷம் 2020ல கொடுத்தேன். 2021ல செல்லக்குட்டி பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க, கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க, சீர்வரிசெல்லாம் எனக்கு யாரும் தரல. சரி, கூட பிறந்த அண்ணன் அது மண்டையில ஓடிட்டே இருந்ததா, நமக்கு இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளால எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா, அவ்வளவு வசதியா நமக்கு கிடையாது. ஒரு கான்செப்டா கிரியேட் பண்ணுவோம். காசு போட்டு தான் வாங்க போறீங்க, ஆனா அதுல இருந்து 1 ரூபாய் மார்ஜின் நான் எடுக்க மாட்டேன். அது அப்படியே. ஆமா, அதனாலதான் அதை வந்து ரொம்ப நான் பெருசா எலாபரேட் பண்ணல. இது வரைக்கும் யாரும் அதை பண்ணல. அது ஒரு இது வரைக்கும் 5000 rupees பாக்ஸா வச்சிருந்தோம். இந்த வாட்டி தான் வந்து 5K, 10K, 20K 3 ஹையஸ்ட் 20Kக்கு தான் ஃபுல் பேமெண்ட் வந்திருக்கு இந்த வாட்டி. ஸோ அது எப்படின்னா சாரிக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் மேட்சிங்கா, அப்புறம் ஜுவல்லரி எல்லாமே செட்டா வந்துடும். அது இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20K பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 20K பாக்ஸ்ல 15000 ரூபாய்க்கு பட்டு புடவை. இப்போ நான் போய் எடுத்ததும் ஒரு 15000 ரூபாய் பட்டு புடவை எடுன்னா நான் எடுக்க மாட்டேன். 1000 ரூபாய்க்கு 15 புடவை வாங்கலாம். கண்டிப்பா. அதான் விமன் மென்டாலிட்டி. என்ன ஒரு பட்டு புடவையில இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசிப்போமா. பட் ஆனா அதுவே நம்ம இஎம்ஐல கொடுக்குறோம், 0% இஎம்ஐல. அந்த மாசம் 2500 ஒரு 8 மாசம் கிட்ட கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கால்குலேஷன்ல. ஸோ இப்போ சட்டுன்னு கேட்கும் எனக்கு தெரியல. ஸோ அது கால்குலேட் பண்ணி மந்த்லி இஎம்ஐயா பிரிச்சிருவோம். ஸோ கஸ்டமர் 20K பே பண்ணுவாங்க. அந்த 20Kக்கு 15,000க்கு பியூர் சில்க், பிரைடல் பியூர் சில்க், அதுவும் ஃபேக்டரி ப்ரைஸ்க்கு, ஏன்னா நம்ம ஃபேக்டரி சேல் பண்றதுனால. 5,000ல 3,000க்கு வந்து ஜுவல்லரி,
இப்ப நம்ம பார்த்தோம்ல சீசர் ஜுவல்லரி அது மாதிரி போட்டுறணும். ஏன்னா நம்ம காஸ்ட்லியா புடவை கட்டிட்டு மேட்ல போட்டா நல்லா ஆமா. இருக்காதுல்ல. ஒரு 2000க்கு சாரில இருந்தே பிளவுஸ் கட் பண்ணி ஆரி ஒர்க். நீங்க கட்டின 20,000க்கு முடிஞ்சிச்சா? இப்ப என் சைடுல இருந்து என்ன? ஆனா அதுல எனக்கு மார்ஜின் இருக்குல்ல. நான் இதை ஒரு ஆத்ம திருப்திக்கு தானே பண்றேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லாதவங்க, இல்ல என் தம்பியால முடியாதுங்க இவ்வளவுலாம் செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நாங்க செல்லக்குட்டி பாக்ஸ் தரோம். இந்தா குடுறா இதை என் கையில நீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். இல்லையா உங்களை நீங்க யாரு செல்லம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க. Okay, அதனாலதான் அந்த பேரும் வந்துச்சு. ஆமா, இப்ப நான் எனக்கு செல்லக்குட்டி பாக்ஸ், எனக்கு நானே செல்லக்குட்டி பாக்ஸ் வாங்கிப்பேன். எனக்கு நான் செல்லங்கிறனால எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிப்பேன். நீங்க யார செல்லம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அக்காக்கு தங்கச்சிக்கு யாருக்கு வேணா வாங்கி தரலாம். ஸோ இந்த பாக்ஸ் அதுதான். இதுல கிஃப்ட் நிறைய. இப்ப இதுல வந்து மார்ஜின் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கிராமுக்கு சில்வர் காயின். ஓ ஓகே. அது என்ன ரேட்டா வேணா இருக்கட்டும், நாங்க தீபாவளி டைம்ல கொடுக்கும்போது 8 கிராமுக்கு சில்வர் காயின் ஃபுல் பேமெண்ட் பண்றவங்க, மந்த்லியா கட்டுறவங்களுக்கு 7 கிராம் சில்வர் காயின். அதுக்கப்புறமா திருமங்கல்ய கயிறு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம், மருதாணி, கண்ணாடி, வளையல் இதெல்லாம் ஒரு தாம்பூலம் கிட்டா கொடுத்துருவோம். சீர்வரிசை தட்டு, சீர்வரிசைனாலே தட்டு மெயின், தட்டு முக்கியம். அதனால சீர்வரிசை தட்டுல சாரி, ஆரி ஒர்க் பிளவுஸு, ஜுவல்லரி, இந்த திருமங்கல்ய கிட்டு, அதுக்கப்புறமா வந்து கிட்டு திருமங்கல்ய கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபாய் காசு மேலும் மேலும் பெருகணுங்கிறதுக்காக மொய் வைக்கிறதுக்கு ஒரு ரூபாய் சேர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி. ஆமா, எப்பவுமே ஒண்ணு ஆட் பண்ணா அது பெருகும்னு சொல்லுவாங்க, ரிப்பீட் மோட்ல வரும். சோ அதுல 11 ரூபாய் காசு, இந்த வெள்ளி காயின் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல வச்சு, ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ் ஒரு கொரியர் கவர்ல போட்டு டு மை டியர் செல்லக்குட்டி அப்படின்னு அந்த கஸ்டமர் பேரை எழுதி அமுச்சு விடுவோம். ஸோ அவங்க அது ரொம்ப எக்ஸைட்டடா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று கிஃப்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் 7 கிராம் காயின். இப்போ 5000 ருபீஸ்க்கு 2 கிராம் காயின், 3000க்கு சாரி, 1000 ருபீஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ், மீதி எல்லாம் அந்த கிஃப்ட் எல்லா கிஃப்ட்டும் சேம், வெள்ளி காயின் மட்டும் மாறும். ஸோ அது மாதிரி 10,000க்கு காயின்ஸ் மாறும். ஸோ இது மேல நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல சீர் கொடுக்க ஆள் இல்லன்னு ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த ஒரு கஸ்டமரால இப்ப இது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம். 6 வருஷமா, இப்போ இது 5 வருஷம். இது இந்த வருஷம் தீபாவளி வந்தா 6வது வருஷம் இந்த செல்லக்குட்டி பாக்ஸ். 2021ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப 2026 ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுல எனக்கு மார்ஜின் வந்து வேண்டாம். அதான் நமக்கு சும்மா சம்பாதிக்கிறோமே, சேல்ஸ் பண்றோமே, இவங்களால தான் விக்கிறோம். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம என்னத்துக்கு ஆவறது? கஸ்டமர் இல்லைன்னா நல்லா ஜீரோ. என் கஸ்டமர் தான் என்னை சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடை இவ்வளோ பேருக்கு தெரியுது அப்படின்னா அது என் கஸ்டமரால தான். கஸ்டமரே இல்லைன்னா யார் வாங்குவா? அதனால என் கஸ்டமர் தான் என்னை வாழ வைக்கிற தெய்வம். அவங்களுக்கு ரிப்பீட்ல ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக இந்த செல்லக்குட்டி பாக்ஸ். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.